ஐ எம் ஆல்வேஸ் டைரக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர் நம்பர் 1. அப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கிரிப்டை தாண்டி நான் வந்து ஒரு விஷுவல் இது வரைக்கும் இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வந்து ஷார்ட் வச்சதே கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங் தான். அந்த ஒரு எமோஷனை வந்து நம்ம ஒரு ஸ்டோரியில் நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதுகிற ஒரு ஸ்டோரியை we have to transform it into celluloid. சௌத்ரி சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒன்றுமே சொல்ல, நான் மகாபலிபுரத்தை இவ்வளோ அழகாக நான் பார்த்ததில்லப்பா, நல்லா பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அந்த 2 வார்த்தை தான் பேசினார் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் சசிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சசி மாதிரி சசின்னு ஃபோன் அடிச்சேன்னு சொன்னேன்னா, சௌத்ரி சார் ஃபோன் பண்ணாரா அப்படின்னாரு. ஆமாம். அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரா. ஆமாண்ணே. ஆனால் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார், இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப லிமிட்டட் சோர்ஸஸில் ரொம்ப லிமிட்டடான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பண்ணியிருப்போம். லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸோட அசோசியேட் ஆகும்போது ஆக்சுவலாக அதுவே வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களோட பேரோட இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இருந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக மாறி அப்போல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி இவங்களோடலாம் நம்ம வந்து வேலை செய்வோம், அவங்களாம் படம் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியிலே கிடையாது, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம், பார்க்கக்கூட முடியுமா அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களோட போய் நம்ம வந்து படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நமக்கு என்ன ப்ராஜெக்ட் வருதோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜென்யூனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக இட் டேக் லிட்டில் மோர் அஹெட். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நானும் தாராவும் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் சார். நிறைய வருஷம் வந்துட்டு நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் 50+ மூவிஸ் வந்துட்டு ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு கிஃப்ட் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக அண்ட் ஆஸ் பன்னீர் செல்வமா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ட்ரூலி ஹாப்பி. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம வரும்போது நமக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி இருக்குன்னு தெரியாது. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனும் ஹார்ட் ஒர்க்கும், அது 2 தான் வந்து சக்ஸஸ் மந்த்ரான்னு சொல்ல முடியும். நெவர் எக்ஸ்பெக்டட் பட் வெரி ஹாப்பி கோயிங் டு பி 50. 35 வருஷம் அந்த ஜேர்னியில் சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், ஒரு பெரிய பாடமாக இருந்த விஷயம்னா என்ன விஷயம்? இல்லை, சின்சியரிட்டி, டெடிகேஷன் அண்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் இந்த சென்ஸ்னால் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அப்டேட்டடாக இருக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலி குட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான். உங்களுக்கு வந்து எவ்ரி 10 இயர்ஸ் வந்து ஒரு சினிமா ஆர் எனி பிஸ்னஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ 15 இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது நம்ம ஃபுட்டுனா கூட நம்ம தான் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணாவே நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் எவ்ரி 10 இயர்ஸ். அது மாதிரி தான் சினிமாவும் அது ஒரு இடத்துல இவால்வ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராமாலேருந்து ஸ்டேஜ் ட்ராமாலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்லேருந்து கலர் மூவிஸ், கலர்லேருந்து சினிமாஸ்கோப்லேருந்து அப்புறம் பார்த்தா டிஜிட்டல். ஸோ எவ்ரி திங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது வரும்போது நம்மளும் வந்து அது கூட நம்ம வந்து படிக்கணும். ஓகே. எவ்ரிபடி நீட் அன் எஜுகேஷன். ஸோ அது படிச்சுக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் அது ஹார்ட் ஒர்க். நெவர் சே டைன்னு ஒரு ஆட்டிடியூடு வந்து நம்மக்கிட்ட ஒன்று வரணும். இப்போ வாய்ப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. வாய்ப்பு மாறிக்கிட்டு இருக்கும்போது we have to create an opportunity so that you get a offer. தேடி வரும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் அது வரவே வராது. அது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும், நீங்கள் போய் இன்றைக்கி வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னாதாரணம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். இஸ் 94 years old. ஐ do not know உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. மிஸ்டர் கமல்ஹாசனுடைய மிகப்பெரிய ஃபிலிம்ஸ்லாம் அவர் தான் பண்ணியிருக்கிறார். அட் தி ஏஜ் ஆஃப் 94 இஸ் டூயிங் எ தெலுங்கு ஃபிலிம். அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. அவர் வந்து ஒரு 1 year பேக் ஒரு இன்டர்வியூ சொன்னார். தெர் வாஸ் அ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த கமல்ஹாசன் சாரோட ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங், இது மணிரத்னம் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதில் வந்து அவர் வந்து சொன்னார், வாட் யூ கோயிங் டு டூன்னு கேட்கும்போது ஐ எம் பிளானிங் டு டூ எ ஃபிலிம்னாரு. மற்றவங்களாம் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாருன்னு நினச்சாங்க. பட் he has finished his film சிங் கீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இது என்ன இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஒரு 94 இயர்ஸில் இருக்கிற ஒரு ஆள், இவ்வளோ சக்ஸஸும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த ஒரு ஃபிலிம் மேக்கர் இன்றைக்கும் நம்ம படம் பண்ணணும்னு நினைக்கும்போது வை நாட் அஸ். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஏஜ் இஸ் நாட் எ நம்பர். அண்ட் உங்களோட ஜேர்னி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸில் 50 மூவிஸ் அப்படின்றது கம்மின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கலாம், டெஃபினட்டாக பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா
செல்வமணியோட நான் வந்து ஒர்க் பண்ணது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கேல் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், ரொம்ப டைம் டேக்கிங். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 years பார்த்தா நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் தான் நான் பண்ணியிருப்பேன். 91 to 2000. அதுக்கப்புறம் திருப்பி ரோஜா கூட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அகெயின் என்னாச்சுன்னா ஐ கேம் அவுட் ஆஃப் த ஒரு டீம்லேருந்து. அவங்க வந்து வேறு ஒரு டீமில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நியூ டீம்ஸோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னும் டிராஸ்டிக்காக வந்து ஸ்பீடப் ஆச்சு. ஸோ அந்த 10 yearsல இன்னும் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 10-15 years இன்னொரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் 10 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே பண்ணிடலாம் சார் இனிமே. இல்லை அதில் வந்து ரிக்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நியூ ஃபேஸ் கிடைக்கிறேன்னா அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஸ்டார். எனக்கு ஒரு டைரக்டர் வராருன்னா அந்த டைரக்டர் தான் நம்பர் 1 டைரக்டர். அப்படி தான் நான் நினச்சிப்பேன். தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் இன் பிட்வீன் அ ஸ்டார் அண்ட் அ ஃபிலிம் மேக்கர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் வைப்போம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஃபோக்கஸ் வைப்போம், ஒரே மாதிரி தான் நம்ம லைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன ப்ராஜெக்ட் வருதோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜென்யூனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக இட் டேக் லிட்டில் மோர் அஹெட். சார் ஒரு சீனுக்கு நம்ம ஃப்ரேம் வைக்கும்போது அந்த ஆக்டரோட எமோஷன்ஸை தாண்டி கேமராமேனா எந்தெந்த ஒர்க்ஸ் வந்துட்டு அந்த சீனோட எமோஷனை எலிவேட் பண்ணுறதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை மெயினாக வந்து என்னுடைய ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணது பார்த்தா ஐ எம் ஆல்வேஸ் டைரக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர் நம்பர் 1. அப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கிரிப்டை தாண்டி நான் வந்து ஒரு விஷுவல் இது வரைக்கும் இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக வந்து ஷார்ட் வச்சதே கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங் தான். அந்த ஒரு எமோஷனை வந்து நம்ம ஒரு ஸ்டோரியில் நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதுகிற ஒரு ஸ்டோரியை வி ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு செல்லுலாய்ட். அப்படி இருக்கும்போது அது ஆக்டர்ஸ் தான் அது பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு எந்த கோணத்தில் எந்த ஒரு வெளிச்சத்தில் எந்த முறையில் அதை வெளிப்படுத்தணுமோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுதான் வந்து ஓவரால் ஐம் டூயிங். அப்புறம் க்ளோஸ்அப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ வில் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் க்ளோஸ்அப்ஸ். ஏன்னா அந்த க்ளோஸ்அப்ஸ் தான் ஆக்டர் இஸ் கெட்டிங் கனெக்டட் டு த ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு லாங் ஷாட்டில் எங்கேயோ ஒரு கேமரா இருக்குது, அங்கே நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாலும் வந்து பீப்புளுக்கு தெரியாது. அது வந்து லாங் ஷாட்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, வேர் இட் இஸ் ஹேப்பனிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. பட் க்ளோஸ்அப் தான் நீ என்ன சொல்ல வர, அவனை என்ன என்டர்டெயின் பண்ண வர, அவனை அழ வைக்கணுமா இல்லை சிரிக்க வைக்கணுமா இல்லை சிந்திக்க வைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறது ஒரு க்ளோஸ்அப்ஸில் காட்டுற ஒரு விஷயம். ஸோ அந்த க்ளோஸ்அப் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு வால்யூம்லேயும் கரெக்டான ஒரு ஒளியிலையும் அதை வந்து பதிவு பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஒரு சினிமோட்டோகிராஃபரா சொல்லுங்க சார். இப்போ ஒரு மூவில வந்து ரொமான்டிக் சீன் எடுக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஆங்கிள்ஸ், என்ன மாதிரி லைட்ஸ்லாம் செட் பண்ணுவீங்க? ஆக்ஷனுக்கு எப்படி இருக்கும், அண்ட் அதே மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் சீனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை அது வந்து ப்ரீ டிசைன் பண்ணுறதே கிடையாது எப்பவுமே. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் வி வில் டூ அ ரிஹர்சல் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் ரொமான்ஸ் சீக்வன்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம எங்கே பண்ண போகிறோம், எதை மாதிரி சூழலில் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டிமேட் சீன் இன்சைடு ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பண்ணுற போகிறோமா, இல்லைனா வந்து ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் சீனை வந்து நம்ம பண்ண போகிறோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அது வந்து இங்கே இன்டீரியரில் ஷூட் பண்ணுறோமா, இல்லைனா எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணுறோமா, இல்லைனா ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறோமா. ஸோ த லொக்கேஷன் ஆட்ஸ் ஒரு வேல்யூ ஃபார் ரொமான்டிக் சீக்வன்ஸ். அதே ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் நாட் நீடட். ஒரு வெள்ளை சவுறு இருந்தால் கூட போதும், என்ன சொல்ல வர அப்படின்றது தான். ஸோ லைட்டிங்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு 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 மூடான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்காக ஒரு பிரைட் லைட்டை போட்டு ஒரு மாதிரி கார்ஜியஸான ஒரு மேக்கப்பு, இல்லைனா வந்து இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறோம். ரொம்பவான ஒரு சமீபத்தில் கூட ஒரு ஃபிலிம் ஒரு 1 year பேக் ஒரு ஃபிலிம் பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு சீக்வன்ஸு, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மேக்கப்லாம் போட்டு ஒரு ஆக்ஷன்னா கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அதில் பார்த்தோன்னா ஒன்றும் ஃபேஸில் ஒரு ஸ்வெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட்டும் நம்ம கதை மேலே இருக்கிற நமக்கு ஒரு அக்கறையும் எப்படி வரும்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம், இல்லை அது மேக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ லைட்டும் அதே மாதிரி தான். எந்த சீக்வன்ஸ்க்கு நம்ம லைட் அதிகமாக இருக்கணும், எந்த சீக்வன்ஸ்க்கு லைட் கம்மியாக இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறது தான் அந்த பர்டிகுலர் ஒரு காட்சியும் அந்த சூழலும் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணிக்கிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய கமர்ஷியல் மூவிஸில் நல்ல ஹிட்டான மூவிஸில் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பாராட்டு கொடுத்த படம்னா எந்த படம் சொல்லுவீங்க? இல்லை நிறைய ஃபிலிம் இருக்குது. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற படம்
எனக்கு ஹவுஸ்ஃபுல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திபன் சாருடைய படம். பார்த்திபன் சாருடைய ஃபிலிம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப, அதே மாதிரி செல்லுமணி ஃபிலிமில் பண்ணும்போது ரொம்ப கிராண்டியராக இருந்தது. ரோஜா கூட்டம் பண்ணும்போது ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு விஷயம் இருந்தது. ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அது ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில். அப்புறம் பாக்யராஜ் சாரோட வந்து சொக்கத்தங்கம் பண்ணும்போது ஒரு ஒரு லெஜெண்டான ஒரு டைரக்டர், ஃபிலிம் மேக்கர், ஆக்டர், அவரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணும்போது. ஸோ என்னுடைய ஜேர்னியில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கோரியோகிராஃபர்னா பிரபுதேவா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்தியாவில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் இளையராஜா, அவரோட ஒரு 14 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு விஜயகாந்த் சார் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, அவரோட ஒரு படம் நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் சார், ஸோ பாக்யராஜ் சார், அவரோட ஸ்க்ரீன் பிளேவை பற்றி நம்ம பண்ணும்போது, ஸோ லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸோட அசோசியேட் ஆகும்போது ஆக்சுவலாக அதுவே வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களோட பேரோட இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இருந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக மாறி, அப்போல்லாம் நமக்கு தெரியாது இப்போ இந்த மாதிரி இவங்களோடலாம் நம்ம வந்து வேலை செய்வோம், அவங்களாம் படம் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியிலே கிடையாது, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம், பார்க்கக்கூட முடியுமா அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களோட போய் நம்ம வந்து படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுடைய உருவாக்கமும் நமக்கும் வந்து ஒரு ஆடட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ தட் இஸ் மை அச்சீவ்மெண்ட். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய ஷாக் கொடுத்த படம்னா எந்த படம் சொல்வீங்க? இந்த படம் வந்து கண்டிப்பாக வேற லெவலாக ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, நீங்களும் டைரக்டர் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க, அதுக்கேற்ற எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க, பட் அது பெருசாக வந்து போகாத ஒரு படம்னா எந்த படம்? இல்லை, படம் பேர் சொல்ல வேண்டாம். படம் ஏன்னா எதுக்கு படம் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னா அண்டர்ரேட்டட் மூவிஸ் இல்லை, இல்லை, இட் இஸ் நாட், no movie is underrated, no movie is overrated in my terms, because no filmmaker want to make his film a flop film. Everybody wants to make his film a successful film இல்லைங்களா? அது ஒரு சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும். ஆனால் அங்கே அந்த ஜனங்களோட நம்ம கனெக்ட் பண்ணுற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். எல்லாருமே நல்ல படம் ஒன்று தான் காலையில் வந்து வேண்டிகிட்டு தான் படம் ஷூட்டிங் ஆரம்பிப்போம். யாருமே வந்து ஓடக்கூடாதுன்னு படம் எடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த படத்தை வந்து நிராகரிச்சிடறாங்க. பட் சில படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஹெடாக பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ்ஃபுல்லே சொல்கிறேன். ஹவுஸ்ஃபுல் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாமோ, நல்லா வந்திருக்கலாமோ அப்படின்னு அந்த டைமில் வந்து அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின ஃபிலிமாக இருந்தாலுமே கூட பார்த்திபன் சாருக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அது வரல. அது வந்து அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். ஸோ அதை மாதிரி சில ஃபிலிம் அமைஞ்சிரும், சில ஃபிலிம் வந்து நமக்கே தெரியாமல் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஓகே. அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சார், லைக் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்குமே வந்துட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக எவால்வ் ஆகும், அப்புறம் வந்துட்டு நம்ம அப்டேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட படத்தோட லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த சாருலதா இந்த மாதிரி எல்லாம் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு நியூ டெக்னாலஜியாக இருந்துச்சு. ஸோ உங்களை நீங்கள் எப்படி அப்டேட்டடாக வச்சுக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்டான படங்கள் பண்ணும்போது அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை, ஹங்கர் தான். இப்போ நமக்கு வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து ஹங்க்ரியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டெய்லி ஒர்க் டில் 12:30 டெய்லி. நேற்று வரைக்கும் கூட டெய்லி ஐ யூஸ் டு ரைட், ஐ யூஸ் டு see ஃபிலிம்ஸ். ஏதாவது நம்ம அதை புதுசாக ஒரு கேமரா பற்றி ஏதோ. அப்போ கூட சில டைம் நம்ம வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபே சொல்லுவாங்க, என்ன டெய்லி 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க, நாளை காலையில் நான் ஷூட்டிங்க அப்படின்னு கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், நம்மளுடைய வாய்ப்பு வந்து காலையில் 6 மணிக்கு வருமா, இல்லை மறுநாள் வருமா, நெக்ஸ்ட் டே வருமானு தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம வந்து தயாராக இருக்கணும். அந்த தயார்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜேர்னியில் டெஃபினெட்லாக ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ நிறைய நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம பண்ணுவோம், எழுதுவோம். சடனாக ஒருத்தர் வந்து கேட்பாங்க ஒரு நாள், சார் இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க. நிறைய என்னுடைய ஃபிலிம் மேக்கர்ஸ், என்னுடைய டேரக்டர்ஸ் கூட ஐ யூஸ் டு கிவ் தம் சம் இன்புட்ஸ். இப்போது நம்ம த வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறோம், இவ்வளோ வருஷம் நம்ம சினிமா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு கதை சொல்லும்போது, அவர் கதை சொல்லும்போதே தெரியும் எனக்கு வந்து இந்த கதை எங்கே போய் நிற்கும் அப்படின்னு தெரியும். டக்குன்னு அந்த கதை முடித்து எல்லாத்தையும் கேட்டு முடித்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இது மாதிரி ஒரு ஃபிலிம் இருக்குது, இது மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி சார் நான் பார்க்குறேன்னு போய் பார்த்துட்டு எனக்கு ஒரு நைட் ஃபோன் பண்ணுறாரு, சார் என்ன சார் அப்படியே இருக்குது அப்படின்னாரு. அது மாதிரி அப்போ கோஇன்சிடென்ஸ் தான். அவர் வந்து அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி ஒரு கதை பண்ணுறான்னா அது எல்லா நாட்டிலையும் ஒரு படம் பண்ணியிருப்பான். யூனிவர்சல் தானே.
சாக்ரிஃபைஸ் இருக்கும், லவ் இருக்கும், இல்லை பிட்ரேயல் இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன் தான் அவங்களோட ஒரு பிரிவுக்கான காரணமோ இல்லைனா வந்து முறிவுக்கான ஒரு காரணமோ இருக்கும். அந்த ஒரு ரிலேட்டடாக நம்ம ஒரு படம் கொடுக்கும்போது அவங்க ஒரு எக்ஸைட் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த டைரக்டர் சொன்னார், சார் இல்லை சார் நான் ரீரைட் பண்ணுறேன் ஸ்கிரிப்டை அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுவாங்க. இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, அந்த படிப்பு தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வி ஹவ் டு கீப் ஆன் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ சார்லத்தா வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சார்லத்தாவில் எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, வெரி டஃப் ஃபிலிம். அது வெரி டஃப் ஃபிலிம்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து பேரரசுன்னு ஒரு படம் டியூல் ரோல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உள்ளே வெளியில் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டியூல் ரோல்ஸ் படம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்னு ஒரு புது டெக்னாலஜி அது ஒன்று வருது. அந்த கேரக்டர் வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ், அதை வந்து நம்ம பதிவு பண்ணணும். அப்போது வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு மோஷன் கண்ட்ரோல்னு ஒரு கேமரா வந்து வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு கேரக்டர் நம்ம ஃபுல்லாக அதை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு கேரக்டரை வச்சு நம்ம அதை ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த டைம் ஐ திங்க் 2011-12 வந்து பார்த்திங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இங்கேயே ஒரு ஃபிலிம் 2 ஃபிலிம் தான் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் டூயிங் இன் கன்னடா ஃபிலிம் ஆக்சுவலாக. அது தமிழ் அண்ட் கன்னடா, மெயின் லாங்குவேஜ் வந்து கன்னடா. அங்கே நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ட் பிரியாமணி ஒரு பெரிய ஹீரோ கூட கிடையாது, ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் வச்சு பண்ணும்போது ஒரு நாள் தான் எனக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது அந்த கேமராவை. ஏன் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. ஸோ படம் ஃபுல்லாக வராங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பண்ணுறது வந்து இந்த பட்ஜெட் வைஸ் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேக் இருந்தது. ஸோ அப்போது என்னுடைய டைரக்டர் அவர் பொன்குமரன் விவர் டிஸ்கஸிங் இது எப்படி பண்ணலாம், சப்போஸ் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் இல்லாமல் வந்து நார்மலாகவே வந்து ட்வின்ஸுன்னு பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு டிஸ்கஷன் வந்தது. அது நார்மலாக ட்வின்ஸ் பண்ணுறதுல என்ன ஒரு அந்த படத்தினுடைய என்ன புதுமை இருக்குது, அந்த படத்தை அந்த கதையை கொண்டு வந்ததுக்கு காரணமே அந்த 2 பேர் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் தான். அதை நம்ம பிரிச்சிட்டோம்னா சாதாரண சீதா ஒரு கீதாலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற வழக்கமாக பார்த்துட்டு இருக்கிற ட்வின்ஸ் கதை தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு சொன்னார், இல்லைங்க நம்ம வந்து பட்ஜெட் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கே வந்து 2 lakhs கிட்ட ஆகுது, நம்ம வந்து 10 to 15 days நம்ம ஷூட் பண்ண வேண்டியதுன்னா அது விச் இஸ் அபவ் ஒரு பட்ஜெட். அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமரா இல்லாமல் நம்ம எடுக்கலாம் அப்படின்னும் போது சம் ஆஃப் த பீப்புள் அரௌண்ட் மீ தே டென்ட் ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. பட் இந்த டைரக்டர் கேம் யூ கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஷார்ட்ஸ் வந்து கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் ஷார்ட்ஸு கேமரா மூவ் பண்ணி கம்போஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். மோஷன் கண்ட்ரோலே கிடையாது, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்போ நம்ம அப்போ வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நம்மளுடைய அப்ளிகேஷனையும் அங்கீகரித்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. சப்போஸ் அந்த டைமில் அவர் டைரக்டர் வந்து இல்லை சார் நம்மள கஷ்டமாக இருக்கும், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம வந்து ட்வின்ஸாகவே பண்ணிடலாம் சொல்லியிருந்தோம்னா நம்ம அப்படி தான் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன். எஸ், சில இடங்களில் நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கரை ஒரு டைரக்டர் சொல்கிறத நம்ம அது நமக்கு சில இடங்கள் நமக்கு தெரியும், அது தப்புன்னு தெரியும், வேறு வழியில்லாமல் அதை நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும். அப்போ நம்ம வந்து அங்கே தட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, விடுட் எல்லாம் ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு போயிட்டுருப்பாங்க, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும், அது இருக்கும், 360 degrees ரொட்டேஷன் இருக்கும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே நாங்கள் பண்ணாமல் நம்ம பண்ணோம். பட் பண்ண எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஸோ அப்போது அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு நார்மலாக எல்லா ஃபிலிம் பண்ணுறது வந்து இது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா எனக்கு அது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அது. அண்ட் அதே மாதிரியே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கொலாபரேட் பண்ண ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரி சார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ப்ரொடியூசர்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையாக நீங்கள் தான் சொல்லணும். அவர் வந்து ஆக்டர்ஸ் யார் டேரக்டர்லாம் மெயினாக கேட்குறத விட ஸ்கிரிப்டை தான் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஃபஸ்ட்டு வந்து சௌத்ரி சாருடைய ஃபிலிம் வந்து சொல்லாமலேன்னு ஒரு படம், சசி அண்ட் ஸ்டான்லி, எஸ் ஸ்டான்லி, அவர் நோ மோர். அவருடைய ஃபிலிம் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து சொல்லாமலே, அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான் நான் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து ஆர்த்தர் வில்சன், அவர் வந்து என்னோட ஒர்க் பண்ணார். ஸோ அவருக்கு வேறு ஏதோ ஒரு படம் இருக்குன்னு சொல்லும்போது கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் அந்த ஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்தில் வந்து நான் வந்து ஷூட் பண்ணோம். மகாபலிபுரத்தை வந்து எல்லாருமே டே எஃபெக்டில் நிறைய படங்கள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நைட் எஃபெக்டில் அந்த ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போது படம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ரஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அவருடைய மேனேஜர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி சௌத்ரி சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே சொல்ல, நான் மகாபலிபுரத்தை இவ்வளோ அழகாக நான் பார்த்ததில்லப்பா, நல்லா பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அந்த 2 வார்த்தை தான் பேசினார் ஃபஸ்ட்டு.
அப்புறம் நான் சசிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சசி இது மாதிரி சசின்னு ஃபோன் அடிச்சேன்னு சொன்னேன். சௌத்ரி சார் ஃபோன் பண்ணாரா அப்படின்னாரு. ஆமாம். அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரா. ஆமாண்ணே. ஆனால் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார், இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப லிமிட்டட் சோர்ஸஸில் ரொம்ப லிமிட்டடான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மறைஞ்சிரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைரக்டருடைய ஒர்க்கும் அந்த அதை காட்சிப்படுத்தின விதமும், நாங்கள் ரொம்ப ஷார்ட்ஸ்லாம் கூட எடுக்கல, என்ன வேணுமோ அது மட்டும்தான் அந்த சொல்லாமலே கிளைமேக்ஸில் எடுத்தோம். அது ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ். ஸோ அதுலேருந்து அவர் வந்து அதுக்கப்புறம் ஆனந்தம்னு ஒரு ஃபிலிம், அவருடைய ஃபிலிம் லிங்குசாமியோடைய ஃபிலிமில் வந்து 2 சாங் நான் பண்ணேன். புல்லாங்குழலில் ஒத்தை ரூபாய் நாணயம்னு ஒரு சாங்கு, அப்புறம் இன்னொரு சாங், அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது என்னை கேட்டார், என்ன நீ என் படத்தில் வரும்போது கிளாஷ் ஒர்க்லாம் பண்ணுற. ஆக்சுவலாக கிளாஷ் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தா என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய அசிஸ்ட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை கூப்பிட்டாங்கன்னா அந்த டைம் நான் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு அந்த ஈகோலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய எல்லாம் நிறைய என் கூட ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர்ஸ் திடீர்னு என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் அந்த டைமில் போய் வந்து ஐ யூஸ் டு கோ அண்ட் டூ ஒர்க். அப்போ ஏதோ ஒரு படத்துக்கு வந்து கூப்பிட்டாரு, சௌத்ரி சார் கூப்பிட்டாரு. அப்போ நான் வேறு ஒரு படத்தில் இருந்தேன், நான் பண்ணல. அப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டாரு, அப்போவும் என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ என்ன ஒரு நாள் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துட்டு கூப்பிட்டாரு, என்ன நீ வந்து கிளாஷ் ஒர்க்னா மட்டும் என் படத்தில் வந்து படம் பண்ணுறேன், நான் வந்து கூப்பிட்டா நீங்கள் வந்து படம் பண்ண மாட்டேன்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். ஆனால் அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் உங்கள் படம் பண்ணுறதுல வந்து என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான் உங்கள் எல்லா படமும் பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் மணிகண்டன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு படம் பண்ணிருந்தார். என் கூட என் கிளாஸ்மேட் சரவணன் அவர் ஒரு படம் பண்ணிருந்தார். இன்னொருத்தர் அகிலன் அவர் ஒரு படம் பண்ணிருந்தார். ராம்நாத் ஷெட்டி ஒரு படம் பண்ணிருந்தார். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே உங்கள் கம்பெனியில் படம் பண்ணிருக்கும் போது இப்போ நான் வந்து என்னென்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து டோட்டலாக மாறிடும். அதனால தான் சார் உள்ளே வரல, கரெக்டான சந்தர்ப்பம் வரும்போது நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு தான். ஸோ அது வந்து அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ் இம் வெரி லாட். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து நடிகர்களை நம்பாமல், உன்னுடைய முன் அனுபவத்தை நம்பாமல், அந்த கதையை மட்டுமே நம்பி எடுத்த ஒரே ஒரு தயாரிப்பாளர் அவர் மட்டும்தான். ரெண்டாவது கூட கிடையாது. ஒரே ஒரு தயாரிப்பாளர் அவர் மட்டும்தான். நீ வந்து காலையில் சாப்பிட்டு வந்தியா, சாப்பிடாம வந்தியா, நீ பஸ்ஸில் வந்தியா, நடந்து வந்தியா, எதுவுமே கிடையாது. அவர் உட்காந்து அந்த ஒரு டைம் கொடுத்து ஒரு கதை கேட்டு அந்த கதையை பிடிச்சிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீ டைரக்டர். அது விக்ரமன் சாரில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு புதுசாக வந்த மாரிசன் வரைக்கும் அந்த எல்லா டைரக்டருமே பார்த்தீங்கன்னா வேறு எந்த தயாரிப்பாளருக்கும் இல்லாத ஒரு பெருமை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இர்ரீப்ளேசபிள். எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. எல்லா சூப்பர் ஸ்டார் ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் வருவாங்க, ஒரு மெகா ஸ்டார் வருவாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்க, ஒரு டைரக்டர் வருவாங்க. ஆனால் இந்த ப்ரொடியூசருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா திறமையையும் நல்ல கதையையும் நம்பி எடுத்த ஒரே தயாரிப்பாளர், அவ்வளோதான். மிஸ் ஹிம் அ லாட் வெரி மச். நான் அவரோட நிறைய படம் பண்ணல, பட் இருந்தாலும் ஒரு இளைஞர், ஒரு அப்கமிங் டைரக்டர் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நல்ல கதை இருக்குது, யார்கிட்ட சொல்லலாம்னு நினச்சோன்னா கண்ணு மூடின்னு போய் சூப்பர் குட் சௌத்ரியோடைய கதை வந்து தட்டினா அந்த கதை நல்லா இருந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி அந்த சூழல் கிடையாது, அந்த மாதிரி தயாரிப்பாளரே கிடையாது. சார் நீங்கள் இப்போ சொல்லும்போது வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைடு அந்த அத்தாரிட்டி இருக்கிறவங்க சைடு வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க. பட் அதே இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பீப்புள் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் சொல்கிறது, படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒன் டேலேயே வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார் அது ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. முன்னெல்லாம் வந்து தியேட்டருக்குள்ள போய் படம் பார்த்துட்டு வெளில வந்தோம் குப்பைன்னு சொல்லிட்டு போவோம். அது நமக்கு நாங்கள் படம் குப்பையாக இருக்குன்னு. இப்போது ஐ ஸ்டே ஜஸ்ட் பிஹைண்ட் உதயம் தியேட்டர் பண்ணி தான் என் வீடு. நான் உதயம் தியேட்டர்லேருந்து படம் அன்றைக்கி ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வெளில வரும்போது சொல்லலாம், 4 பேர் பேசிட்டு போவோம், கன்றாவியான படம்டா, தலைவலி படம்டான்னு. படம் நல்லா இருக்குன்னா அதே மாதிரி வைல்ட் ஃபயர் மாதிரி எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு வந்து அந்த படத்தை பற்றி தெரியாது, அதே படத்தை நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரம் பேசுறது ரெடி, பீஸா, இது மாதிரி படம்லாம் மார்னிங் ஷோவில் பார்த்தோன்னா 10 பேர் 15 பேர் தான். நைட் ஷோ வந்து டிக்கெட் கிடைக்காது, நானே போய் பார்க்கும்போது டிக்கெட் கிடைக்காது. ஸோ நல்லதும் சரி கெட்டதும் சரி அது வைல்ட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். முன்ன வந்து வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தது, இப்போ வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்? அது சரி தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை நம்ம வந்து அதே யூடியூபர்ஸு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும் நம்ம சந்தோஷப்படுறோம்ல. சேம் யூடியூபர்ஸ் தான் படம் சூப்பராக அவங்க தானே ஓட வைக்கிறாங்க. அது வந்து நம்மளை அதுக்கு தடுக்கவே முடியாது. அது விமர்சனம் பண்ணுற முறையை வேணால் நம்ம வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ண சொல்லலாம். நீங்கள் வந்து மத்தியானம் 3 மணிக்கு மேலே இன்டர்வியூ எடுத்துக்கங்க, நாளைக்கு 6 மணிக்கு மேலே இன்டர்வியூ, எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் யாரையும் சொல்லவே முடியாது. நம்ம வேலை நம்ம செஞ்சிட்ருப்போம். அது வந்து நம்ம வந்து அது 100% அது எப்படி உழைக்கணுமோ அதை உழைச்சிட்ருப்போம்.
நல்லா இல்லைன்னா ஜனங்க அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா இல்லையா நம்ம அடுத்த படத்தில் திருத்திக்கணும், அவ்வளோதானே தவிர வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த படம் ஓடலைன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஓகே. நல்லா இல்லைன்னு சொன்ன படம் எவ்வளோ படம் சமீபத்திலேயே நல்லா இல்லைன்னு சொன்ன படம்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அப்படின்னா சொல்ல வரீங்க. ஸோ அவங்க விமர்சனம் பண்ணுறவங்க அது அவங்களுடைய வேலை, அது அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய வேலை படம் எடுக்கிறது, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகே. அண்ட் இப்போ வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமா பண்றாங்க. டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணாதான் இந்த படம் வெளியில வருதுனே வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஜிட்டல் ப்ரொமோஷனோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடியூஸ் பண்ற பட்ஜெட் அளவுக்கு கூட மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இன்றைக்கி வேணும்ல, ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சேன்னா கூட ஒரு பெரிய போர்டு வைக்கணும், ஒரு சைன் போர்டு வைக்க வேண்டியது இருக்குது, ஒரு இடத்துல ஒரு பேம்ப்ளெட் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு டீ கடை ஒன்று, சின்ன டீ கடை ஒன்று இருக்குது, ஒரு பெரிய காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. காஃபி ஷாப் வந்து அவ்வளோ பெரிய போர்டு வச்சுருப்பான், அவனால் வைக்க முடியாது. ஆனால் அதுக்கு போகிறவன் அதுக்கு போவான், எதுக்கு வரவன் எதுக்கு வருவான். ஸோ பப்ளிசிட்டி இஸ் ஆல்வேஸ் நீடட். அது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை இங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். உங்ககிட்ட க்ரோர்ஸ் கணக்கில் பணம் இருக்குது, உன்னுடைய பட்ஜெட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி இல்லாதவன் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்போது முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெயின் ஏரியா ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் ரோடு ஏரியாவில் ரிலீஸ் ஆகும், இங்கே இந்த மாதிரி இந்த ஏரியாவில் டி நகர் இது மாதிரி ஒரு ஏரியா ரிலீஸ் ஆகும், புருஷவாக்கம், நார்த் மெட்ராஸ் இது மாதிரி ஒரு 4 தியேட்டர் ரிலீஸ் ஆகும், ஒரு 16 ஷோஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ தே வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் டைம் ஓகே வந்து பார்க்கறதுக்கு. படம் நல்லா இருந்ததுனாலும் வந்து பார்க்கறதுக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பெரிய நல்ல படம் இருக்கும், அப்புறம் 2வது படம் 3வது படம் சாய்ஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா தியேட்டர்லையும் போட்டுடுறான், ஒரே தியேட்டர் இல்லாமல் எல்லா தியேட்டர்லையும் போட போகிறான். சின்ன படத்தில் செகண்ட் நல்ல படங்களுக்கான ஒரு வாய்ப்பு கூட வந்து கிடையாது. அப்புறம் புதுசாக வரவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து நைட் 11:30க்கு ஒரு ஷோ, 10:30க்கு ஒரு ஷோ கொடுத்தானா எப்படி வரும்? அப்போ அவன் இது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும், வேறு வழி கிடையாது. என்னுடைய படம் சின்ன படம் தாண்டா, ஆனால் சின்ன படமாக இருந்தாலும் என் படத்தில் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது, இது மாதிரி மியூசிக் இருக்குது, இது மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் டு ரன் with the topmost production houses, topmost superstars. அவங்களோட நம்ம காம்பீட் பண்ணி ஆகணும். அதுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்? முன்ன பெரிய படம் ரஜினி சாருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட வந்து மோகன் படமும் ரிலீஸ் ஆகும், இந்த பக்கம் விசு சார் படமும் ரிலீஸ் ஆகும், விஜயகாந்த் சார் படம் ரிலீஸ் ஆகும், எல்லாமே இருந்தது. இன்றைக்கி அப்படி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள். ஸ்டார்ஸுடைய படம் எப்போ வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதனால் ஜனவரி 14th வந்தால் செலிப்ரேட் பண்ணுவாங்களா? இப்போ அஜித்துடைய ஃபிலிம் ஜனவரி 14th தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்லையே. நீ அவர் இப்போ நெக்ஸ்ட் மந்த் சும்மா ஒரு டேட் நீங்கள் சொல்லுங்கள், 25th ஜனங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் சின்ன படங்களுக்கு தான் ஃபெஸ்டிவல் தேவை. இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் இதெல்லாம் இவங்க வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா இங்கே அகெயின் எக்கானமி வந்து பிளேஸ் எ மெயின் பார்ட். ஓகேங்களா? 100 crores போகிறோம், 300 crores போகிறோம், 400 crores போகிறோம். இப்போ 500 தியேட்டரில் போகிறோம், 1000 ஷோவில் போட்டோம். ஸோ இந்த ஃபிலிமுடைய வேல்யூ பார்த்தினா மொத்தமே ஒரு 1 வீக் தான் இருக்குது. அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தால் அந்த 1 வீக்குள்ளே அது படம் நல்ல படமாக இருந்தாலும் இல்லை சுமாரான படமாக இருந்தாலும் ஒரு மோசமான படமாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போட்ட படத்தை நம்ம எடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன் சார், இப்போ வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன கான்செப்டாக இருக்கும், சின்ன பட்ஜெட்டாக இருக்கும். பர்டிகுலராக ஒரு 2-3 லொக்கேஷன்லேயே வந்துட்டு அந்த கதையில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். பட் நம்ம சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு ஹைப் இருக்கும், நல்ல ப்ரமோஷன் பண்ணுவாங்க, பெரிய ஹீரோ, பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ், பெரிய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னாலும் அந்த படம் வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த ஹைப், அவங்க அவ்வளோ ஹைப் கொடுக்கறதாலேயே என்னமோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது சார். ஸோ we are not inferior to any film industry. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே வந்து நம்ம தமிழ் சினிமா தான் ஒரு முன்னுதாரணம். ஓகேங்களா? நம்ம இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக இருக்குது, மலையாளமில் நல்லா படம் எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, இங்கேயும் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, எழுதுறதுக்கு ஆள் இருக்காங்க, எடுக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாதுங்க, பார்க்குறதுக்கு கிடையாது. இன்றைக்கி சிறை ஓடிச்ச, வாழை ஓடிச்ச, யூத் ஓடிச்ச, இதெல்லாம் என்ன சின்ன படம் தானே? ஏன் நம்ம பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்டாக, நம்ம பண்ணாத 16 வயதில்லையாவா, நம்ம பண்ணாத அலைகள் வயதில்லையா, நம்ம பண்ணாத சிகப்பு ரோஜாக்கில், நம்ம பண்ணாத அந்த 7 நாட்களில் வாட் ஃபிலிம்ஸ் வி டிட் நாட் டூ? ஆக்ஷன் ஃபிலிம்ஸுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் கொடுத்தோம். அபாவனன் கொடுத்தாரு, செல்வமணி கொடுத்தாரு, மணிவண்ணன் சார் கொடுத்தாரு, ஃபேமிலி படமாக ரவிக்குமார் கொடுத்தாரு, விக்ரமன் கொடுத்தாரு, எல்லாமே வி ஹவ் டன், வி ஆர் டூயிங். ஆனால் அதங்க இப்போ வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இங்கே எல்லாமே வந்து வணிகமும் நடிகர்களை சுற்றி மட்டுமே தான் படம் எடுக்கிறது ஒரு சுச்சுவேஷன். அது ஒன்று தான் தவிர இங்கே எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. யூ கோ, நீங்கள் வந்து அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைரக்டர் யூனியன் பக்கம் போனீங்கன்னா ஒரு
ஒரு 2000-3000 பேர் இருக்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு 100 நல்ல கதைகள் இருக்கும். எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அங்கே எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 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 ஸ்ட்ரீம் லைன் இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஃபிலிமாக எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கிறாங்க. இங்கே கிடையாது. இங்கே என்ன காரணம்னா, இங்கே எடுக்கிறது கூட படம் வந்து முடியும். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் வெரி 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 டஃப். இப்போ நான் கூட ஒரு படம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது ஒரு வெரி சென்சிபிளான ஃபிலிம். அந்த ஃபிலிம் மேக்கர் வந்து தயால் பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு 18 ஃபிலிம்ஸ் வந்து ஹஸ் டன் இன் கர்நாடகா. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அங்கே போய் படம் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் அங்கே போய் படம் பண்ணுறாரு? வேணான்னு சொல்லிட்டு அங்கே போய் பண்ணுறாரு? இல்லை, இங்கே பண்ண முடியல. அதனால தான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே போய் படம் பண்ணிட்டு திருப்பி கொன்றால் பாவம்னு ஒரு படம் நல்ல படம் பண்ணார். அந்த கொன்றால் பாவம் நல்ல படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு இங்கே கிடைக்குது. ஸோ இங்கேருந்து எல்லாருமே வந்து எப்படி வேலை தேடி வந்து துபாய்க்கும் லண்டனுக்கும் போகிற மாதிரி இங்கே இருக்கு. இப்போது நீங்கள் ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா டாப் சினிமாட்டோகிராஃபர்ஸ், டாப் ஃபிலிம்ஸில் பண்ணுற எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் அங்கே பண்ணுறாங்க. கண்டிப்பாக. எப்படி பண்ணுறாங்க? அது கிடையாது. வி ஹாவ் எல்லா ரிசோர்ஸஸும் இங்கே இருக்குது எக்ஸப்ட் ப்ரொடியூசர்ஸ். அது ஒன்று தவிர எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே. வி ஆர் ஹேவிங் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ். நீங்கள் சவுண்ட் டிசைனா, சினிமாட்டோகிராஃபியா, டிஜிட்டல் கிரேடிங்கா, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸா, எல்லாமே இங்கே தான் இருக்குது. இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் ஈவன் இன் பாம்பே. வி ஹேவ் த பட் அதுக்கான சூழலும் அதுக்கான ஆட்களும் இல்லை. பட் மாறணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பா. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் நன்றி.